தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் மேங்கில் சாலையில் அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து விபத்து நிகழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் இனிதா. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த ஒரு அரசு பேருந்தானதான் இன்று வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய மெங்கில் சாலை என்று சொல்வார்கள். இந்த சாலை ஒரு குறுகலான சாலை. இந்த சாலையின் வழியாக தான் தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துக்கு வரக்கூடிய அனைத்து பேரு வழித்தடத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இங்கே வரும். முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த காரைக்குடி, தேவக்கோட்டை உள்ளிட்ட தேனி மாவட்டம், தென் மாவட்டம் விருதுநகர், மதுரை உள்ளிட்ட அங்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த வழியாக மட்டும்தான் உள்ளே வர முடியும். அந்த மெங்கில் சாலை என்ற சாலையில் தான் இன்று வந்து கொண்டிருந்த போது நிலக்கோட்டையிலிருந்து வந்த ஒரு பேருந்தானது திடீரென்று முன்பக்கம் இருக்க டயரானது அந்த இடத்திலேயே வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் ஓட்டுநர் சாமர்த்தியத்தால் மட்டுமே அந்த விபத்து தடுக்க முடிந்தது என்று சொல்லலாம். ஏன்னா அவருடைய சாமர்த்தியம் அந்த இருக்கக்கூடிய குறுகலான இடத்தில் உடனடியாக நிறுத்திவிட்டார். இதனால் ஓட்டுநர் அங்கே அவர் உடனடியாக அங்கே இருந்த பயணிகள் அவருடைய அலறடித்து ஓடினர். அதை தொடர்ந்து அங்கே கீழே இறங்கி ஓட்டம் பிடித்த பிறகுதான் அந்த பேருந்துகளை உடனடியாக எந்த ஒரு விபத்துகளும் என்று உயிர்த்த பின்னர் மேலும் எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. அந்த இடத்தில் முழுமையாக அந்த சின்ன குறுகலான சாலை என்பதால் அந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் எங்கேயும் இடிக்காமல் முழுமையாக அவர் நிறுத்தினார். இங்கே இருக்கக்கூடிய மக்களின் ரொம்ப நாள் கோரிக்கையாக இந்த ஓட்டல் உழைச்சலாக உள்ளது என்று பல்வேறு அவர்களுடைய வாயிலை மூலம் அவர்களும் சொல்லியிருந்தனர். இதில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் இங்கே கூடிய இந்த சம்பவம் போல திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சொல்லக்கூடிய மழைக்காலங்கள் உள்ளிட்ட வருவதால் பல்வேறு செய்திகள் நம்ம இதுக்கு முன்னாலே பார்த்திருப்போம். தொடர்ச்சியாக மழைக்காலங்களில் அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் தண்ணீர் ஒழுகுவது உள்ளிட்ட ஓடத்தலான பேருந்துகள் இயக்குவது, அதே போல் பல்வேறு இடங்களில் அந்த பேட்டரி கம்ப்ளைண்ட் உள்ளிட்ட பல்வேறு வழி தடங்களில் சென்று கொண்டிருக்க போது நடு சாலையில் நிற்பது உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து கழகத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அதிகப்படியாக இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக அங்கங்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னால் பழனியில் கூட இது மாதிரியான சம்பவங்கள் சென்று கொண்ட அந்த பேருந்து ஆனது நின்றது உள்ளிட்ட குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியா மக்களின் கோரிக்கையாக மேலும் பயணிகளுடைய கோரிக்கையாக இது மாதிரியான பழுதடைந்த நிலையில் உள்ள பேருந்துகள் உடனடியாக மாற்ற வேண்டும். ஏன்னா பயணிகளுடைய உயிரானது உள்ளது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி வருகின்றன. மேலும் இது மாதிரியான தொடர்ச்சியாக சம்பவம் நடக்காமல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே அனைவரும் கோரிக்கையாக உள்ளது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.